ஒரு ஆம்புலன்ஸ் போச்சுன்னா எப்படிங்க போவோம்? கூட்டமா இருக்கிற இடத்த தேடி பிடிச்சி அந்த கூட்டத்துக்குள்ளேயே போகுமா? இல்ல கூட்டம் இருக்கிற இடத்த எங்கெங்கெல்லாம் சந்து கிடைக்குமோ, இடைவெளி கிடைக்குமோ, கூட்டத்தை இருந்தாலும் அந்த இடைவெளி கிடைக்குமோ, அந்த இடைவெளிக்குள்ள போகுமா ஆம்புலன்ஸ்? முதல்ல ஒரு கூட்டம் நடக்குதுன்னா அந்த கூட்டத்துல என்ன நடக்குதுன்னு அதை அப்சர்வ் பண்ணிட்டு அந்த அப்சர்வேஷன் வச்சு அவங்க பேசின லீடர் வந்த உடனே அந்த கூட்டத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ என்ன பேசினாரோ அதை வச்சுக்கிட்டு அதுல இருந்து தான் கேள்விகளே பிறக்கும். கரெக்டுங்களா? அந்த வந்த கேள்வியை வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனா கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் பேசுறதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ரிப்போர்ட்டர் வந்து அவர் போதையில் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க. ஆனா அவர் வந்து நான் என்ன லிங்கை கொடுங்க, அதை கொடுங்க, உங்க சேனல் பேர் என்ன, நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன், அப்புறம் எங்கிட்ட எனக்கு சில கேள்வி இருக்குது நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவண்டாவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர். ரெண்டு இன்சிடென்ட்டும் நம்ம தளபதி வந்து மாநாடு நடக்குதுல 21 ஆகஸ்ட் நாளைக்கு நடக்குது இல்ல, அதுக்கு சொல்லித்தர பாடங்கள் என்ன? வீடியோக்குள்ள போலாமா? இப்போ முதல் விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆம்புலன்ஸ் கூட்டம் கூட்டமா இருக்கிற இடத்துல மட்டும் தேடி தேடி போகுதே, அது எங்கேயும் நடக்கலைங்க. வேலூர் மாவட்டத்தில் நடந்தது. அணைக்கட்டு தொகுதியில என்ன நடந்திருக்கு? நம்ம எடப்பாடி பழனிசாமி அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, நமக்கு தெரியும். இப்ப மாச கணக்குல பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு போற எல்லா பிரச்சாரம் அந்த தொகுதியில எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, அந்தந்த பகுதியில அந்தந்த தொகுதியில முக்கியமா ஹாஸ்பிட்டலுக்கு போற ஆம்புலன்ஸுக்கு அவர் நடத்தும் போது கூட்டத்தை தேடி 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 போதாங்க. அப்புறமேடதான் எல்லாருமே போய் தேடி விசாரிக்கிறாங்க. விஷயமே வேற கதை. அவங்களோட கூட்டத்தை கலைக்கணும், அவங்க பிரச்சாரம் செய்யக்கூடாது, அவங்களோட பார்வையில மக்கள் கூடக்கூடாது. இவங்க கூட்டத்துக்கு, அதாவது அவங்க பேசுற கூட்டத்துக்கு மக்கள் கூடலினாவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மீடியா இருக்குதுல தூக்கி போட்டுருவாங்கல்ல. அப்படியே மீறி இந்த ஆம்புலன்ஸை வழி மறிச்சாலோ பாருங்க, ஆம்புலன்ஸ்க்கே வழி விடாம பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு 2 பலன் அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா இருக்கு. எல்லா மீடியா, எல்லா மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து யூடியூப் வரைக்கும் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர் பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. வழிவிடுங்கப்பான்னு நம்ம ஐயா சொல்லிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது வண்டியும் உள்ள வருது. பார்த்தா அவருக்கு ஒரு டவுட் வருது. என்ன அது எங்க போனாலும் வந்துட்டு இருக்க, ஆள் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உள்ள பார்த்தா ஆள் இல்லைங்கிறாங்க, இருக்குதுங்கிறாங்க. சோ அது ஒரு அரசியல். அது வந்து உண்மை இருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு புலனாய்வு பண்றது அது தனியா இருக்கான். ஆனா இவரு கேட்கிற கேள்வி எல்லாம், ஒரு ஆம்புலன்ஸ் என்ன பண்ணணும், எங்கெங்கெல்லாம் குறுக்கு வழி இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஷார்ட்கட் வந்து சீக்கிரமா மருத்துவமனைக்கு போற வழி இருக்குதோ அங்க மட்டும்தானே தேடி போகணும். ஆனா இங்க கூட்டத்துல நீங்க அது ஒரு ஷார்ட்கட்டான வழியாவே இருக்கட்டும், அங்க பிரச்சாரம் வந்து போலீஸ் கிட்ட எல்லாத்தையும், அதாவது காவல்துறை கிட்ட வந்து உரிய அனுமதி பெற்று மட்டும்தான் அந்த பிரச்சாரம் நடத்துவாங்க. அப்படி நடந்துகிட்டு இருக்கிற கூட்டத்துல உங்களுக்கு அது ஷார்ட்கட்டாவே இருந்துட்டு போகுது. அது என்ன விஷயம்னு தெரியல, உண்மையா வந்து அது ஷார்ட்கட்டா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஒருவேளை ஷார்ட்கட்டா இருந்தாலும் இப்ப இருக்கிற கூட்டத்துல நீங்க அந்த ஷார்ட்கட்டான விஷயத்துக்குள்ள உள்ளேயே போனாலுமே தாராளமா நான் சொல்றேன், உறுதியா சொல்றேன், அதுல 10 நிமிஷம் அந்த பிரச்சாரம் நடக்காம இருந்தா 10 நிமிஷத்துக்குள்ள போற வேண்டிய வழி இப்போ இந்த பிரச்சாரத்துக்குள்ள நீங்க உறுதியா சொல்றேன் 1/2 மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரமாவது ஆகும். ஏன்னா மக்கள் வந்து வழிவிடணும். அதுல குழந்தைங்களும் இருப்பாங்க, பெரியவங்களும் இருப்பாங்க, வயதானவர்கள் எல்லாமே வந்து முடியாதவங்க கூட அங்க உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படிப்பட்ட பட்சத்துல நீங்க ஆம்புலன்ஸ் எப்படி உள்ள போகும்? சோ 10 நிமிஷம் வர வேண்டியது. அதுக்கு மாற்று வழி கண்டிப்பா இருக்கும். அந்த மாற்று வழியை நீங்க அங்க போய் ரீச் ஆகலாம்ல. அப்போ இது வர்றது வந்து நீங்களே டிசைட் பண்ணீங்க அது எதுக்காக அங்க வருதுன்னு. அது ஒரு ஷார்ட்கட்டான வழியா இருந்தாலுமே போற வழியில மக்கள் நிறைய பேர் இருக்கிறனால, பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கனால அதெல்லாம் வழி விட்டு போறதுக்கு லேட் ஆகும். அப்படின்னால அதுக்கான வேற வழியை, மாற்றுப்பாதை கண்டிப்பாக காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே பேரிகார்டு வச்சு தடுத்து இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாமையா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டி எடுத்துக்கிட்டு உள்ள வருவார் அப்படிங்கிற கேள்வி வருது. இதை தயவு செய்து உங்களோட பார்வைக்கே விட்டுறேன். 2வது, நம்ம சீமான் அண்ணனுக்கு நேற்று நடந்த செஞ்சி கோட்டையில் நடந்துச்சு பாத்தீங்களா, கோட்டை மீட்பு பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டத்துல ஒரு செய்தி நான் ஏற்கனவே வீடியோ போட்டேன், அந்த விஷயத்த மறுபடியும் சொல்றேன். அங்க வந்து இப்ப வந்து ஒரு செய்தியாளர் வர்றாருன்னா செய்தியாளர் என்ன பண்ணுவாங்க? நியூஸை தாங்க தேடுவாங்க. நியூஸை தேடி எங்க நியூஸ் கிடைக்கும்? யாராவது ஒருத்தர் பேசினா தானே நியூஸ் கிடைக்கும். சொல்லுங்க. பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க கேள்வி கேட்டா என்னத்தை பேச, நீங்களும் அவங்க வாயும் இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். அவரு பேசுனாதான் அதுல இருந்து சில சந்தேகங்களும் கேள்விகளும் உங்களுக்கு பிறகு அதை வச்சு அவர்கிட்ட வந்து நீங்க கேள்வி கேட்கலாம். அவர் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறீங்க, அது சொல்லுங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்க இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா
இது வந்து விவண்டவாதமா தெரியலையா? உண்மையிலும் சொல்றது அப்பட்டமா தெரியுது. ஒருவர் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எழுந்து இது மாதிரி ஒரு தொந்தரவு பண்றீங்கன்னா, அவரோட கூட்டத்தை நீங்க தொந்தரவு பண்ணணும், கூட்டத்தை கலைக்கணும், அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். இப்ப என்ன பிரச்சனை நாட்டுல நடந்துகிட்டு இருக்கோ அந்த பிரச்சனையை அப்படியே டேக் டைவர்ஷன் மாதிரி டைவர்ட் பண்ணணும். இதுதானே, இது அப்பட்டமா தெரியுதுங்க. இது அப்பட்டமா தெரியுது. இது வந்து யாரு எப்படி இப்படி செய்ய சொல்றாங்க அப்படிங்கிறது அதுவும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எத்தனை மீடியால வந்திருக்கும். அதை நான் வாயால சொல்றேன். இந்த வீடியோ மறுபடியும் நான் இந்த விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி விஷயத்தையும் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, பல ஆயிரம் யூடியூபர்ஸ் போட்டிருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஞாபக சக்தி மறந்துகிட்டே இருக்குது. நாளைக்கு ஏன் வீடியோ இன்னைக்கு வரும், நீங்க பாப்பீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் போடுவாரு, அவரோட வீடியோ உங்களுக்கு வரும், நீங்க பாப்பீங்க. இப்படியே தொடர்ச்சியா ஒவ்வொருத்தரும் போட 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 வீடியோ உங்களுக்கு கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கும். 2026 வரும். 2026 வந்த உடனே உங்களுக்கு இந்த வீடியோ வரும். அதனால தொடர்ந்து இது மாதிரி வீடியோ புறக்கணிக்காதீங்க. ஒவ்வொருத்தரோட கருத்துக்களும் வெவ்வேறையா இருக்கும். ஆனா விஷயம் என்னவோ உங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். இப்போ இந்த 2 விஷயமும் தளபதி விஜய்க்கு என்ன சொல்லுது? தளபதி விஜய் ஏற்கனவே ஆகஸ்ட் 21 மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிறுத்தி அவர் இதுவரைக்கும் நடந்த தமிழ்நாட்டுல சம்பவங்களை எல்லாம் எடுத்துரைச்சு நான் எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணேன், கொள்கைகளை இது எல்லாத்தையும் எடுத்துரைக்க போறாங்கிறது அப்பட்டமா நல்லாவே தெரியுது. அதை விட இன்னொன்னு, இனிமேல் அவர் வந்து மக்களோட மக்களா தான் இருக்க போறார் அப்படிங்கிறது தெளிவாவே சொல்லியாச்சு. அதனால இந்த மாநாட்டுக்கு அப்புறம் அவரோட எழுச்சிங்கிறது இதுவரையில் காணாத, ஏன் இனிமேலும் காண போகாத எழுச்சியா தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். அதனால அவருக்கு இந்த 2 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் உள்ள போறதும், சீமான் அண்ணனோட கூட்டத்துல பேச விடாம தடுத்து அவருக்கான கோபத்தை உருவாக்கி பிரச்சனையை ஏற்படுத்துறதும் இவருக்கு என்ன சொல்லுதுன்னா, தயவு செஞ்சு 1000 பேர் வந்து உங்களை வந்து அந்த ஒரு நீங்க பேசுறதுல இருந்து அப்படியே டைவர்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா இதெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. இங்க நம் தம்பிகள், அங்க இருக்கிற தாவேக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் இது மாதிரி வந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு எதிரிகளையும் இனம் கண்டு அவங்கள அந்த கூட்டத்துக்குள்ளேயே கலந்துக்காம அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளா இருக்குது. சோ இந்த மாதிரி விஷயங்கள் இதிலிருந்து இருந்து அதை ஏற்கனவே நம்ம தளபதி அவர்கள் சொல்லிட்டார். கர்ப்பிணி பெண்களும் மாணவர்களும் இங்க வர வேண்டாம், அதே மாதிரி பைக்ல யாரும் இங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இங்க நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா மக்களுக்கு கண்டிப்பா தொந்தரவு இருக்கும். மாநாட்டில இருந்து உள்ள வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதையும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில பைக் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு பாதுகாப்பான இடத்துல நிறுத்திட்டு அவர் சொன்ன மாதிரி நடந்து வந்து இங்க மாநாட்டுல கலந்துக்கிட்டு முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு உதவியா இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நடந்த சில பிரச்சனை, மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அதுக்குள்ள வந்து நம்ம கூட்டத்தை கலைக்கிறதுக்கு 1008 சமூக விரோதிகள்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருப்பதான் செய்வாங்க. அந்த சமூக விரோதிகள் யாரு, எப்படி உருவாக்குவாங்க? இங்க வந்து அதே பிரச்சனை இவங்க 2 பேர்த்துக்கு உருவாக்கணும், அதை விட பெரிய பிரச்சனையை உருவாக்கி இந்த மாநாட்டை சீர்குலைக்க கண்டிப்பா முயல்வார்கள் அப்படிங்கிறது நான் ஆணித்தனமா நம்புறேன். அந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாவே இருந்துகிட்டு இருக்குது. அதை எல்லாத்தையும் இனம் கண்டு அவங்களை ஒவ்வொருத்தரையும் உள்ள விடாம அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோளாவும் இருக்குது, என்னோட வேண்டுகோளாவும் இருக்குது. இப்ப சொன்ன எல்லா கருத்துக்களையும் உங்களோட பார்வைக்கு வரணும். இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மறுபடியும் உங்க மைண்ட்ல இருந்து 2026 எலெக்ஷன் வரைக்கும் நீங்க மறக்காம இதை மனசுல வச்சுக்கிட்டு எந்த கட்சியை ஜெயிக்க வச்சா நம்மள பத்திரமா பாத்துக்கோங்க அப்படிங்கிற மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்க இந்த சேனலுக்கு முறையா வர்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.